Hi friends, இந்த வீடியோல டியூட்டோரியல் 8ல இருக்கின்ற questions தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்டா கேள்வியை பார்த்துடுவோம். முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா 5 குற்றிகள் ஒரு பலகையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. பலகையின் நுனி X ஆனது மெதுவாக உயர்த்தப்படுகின்றது. குற்றிகள் பலகையின் மீது வழுக்கவில்லை எனில் எந்த குற்றி முதலில் கவிழும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த பலகையில இந்த 5 குற்றிகளை வச்சுட்டு X வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்த போறாங்க. எக்ஸை வந்து இவ்வாறு உயர்த்த போறாங்க. ஸோ உயர்த்தும் போது என்ன நடக்கும்? இந்த 5 குற்றிகளும் என்ன செய்யுதா? முக்கியமான பாயிண்ட் தந்திருக்காங்க. வழுக்கவில்லை, ஸ்லைட் ஆகையில. ஸோ வழுக்கவில்லைன்னு தந்திருக்காங்க. ஆனா இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, எந்த குற்றி முதலில் கவிழும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நார்மலா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வழுக்கவில்லை என்னவா இருக்க போகுது? இப்போ உதாரணமா, இப்ப நாங்க வந்து இவ்வாறு இத நாங்க உயர்த்தி வச்சிருக்கோம். இவ்வாறு ஒரு சாய்வோட நாங்க வச்சிருந்தோம் ஸ்லோப்போட. இதுல வந்து 3 விசைகள் தொழிற்படும். கட்டாயம் என்னென்ன தொழிற்படும்? நிறை இருக்க போகுது. அந்த நிறைந்த ஒரு கூறு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, கீழ் நோக்கி தொழிற்படும். நிறைந்த ஒரு கூறு சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி இருக்கு. ஸோ ஒரு விசை அந்த வழியே இருந்தா என்ன நடக்க போகுது? அந்த பொருள் கீழ் நோக்கி இயங்க வலிக்கிடும். ஆனா இவர் என்ன செய்வார்? உராய்வு விசை அதை தடுக்கிற மாதிரி ஒரு விசை வரப்போகுது. அதுதான் உராய்வு விசையா இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் குறிச்சாச்சு. அதை விட எக்ஸ்ட்ரா 3வது ஃபோர்ஸ் என்னவா இருக்க போது? மறுதாக விசை. ஸோ இந்த 3 விசைகளும் இருந்துதான் சமநிலையில் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க சரிக்கும் போது இப்படி வரப்போகுது. அதாவது நிறைந்த ஒரு கூறு சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி வரப்போகுது. இப்ப இந்த கூறு வந்து உராய்வு விசையை விட, அதாவது மேக்சிமம் ஃபிரிக்ஷனை விட, லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், மேக்சிமம் ஃபிரிக்ஷன் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், அதாவது எல்லை உராய்வு விசை. இந்த எல்லை உராய்வு விசையை விட கூடிச்சுண்டா கட்டாயம் என்ன நடப்போது? கீழ் நோக்கி ஒரு ரிசல்ட் வரும், விளைவு விசை இருக்கும். அப்ப கீழ் நோக்கி வழுக்கிட்டு வரும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப என்ன கவிழ்றதை பற்றி கேட்டிருக்காங்க. கவிழ்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதே கன்செப்ட் தான். இப்படி இவ்வாறு திரும்பும் போது என்ன நடக்கும்னா, இப்ப ஜென்ரலா சொல்லுவோம். இப்ப 3 விசைகளையும் குறிக்கும் போது பார்ப்போம். இப்படி இருக்கும்போது கீழ் நோக்கி வெயிட் இருக்கு. எப்பயுமே நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இருக்க போகுது. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கமா இருக்க போகுது? இவ்வாறு, அதாவது தளத்தோட வரப்போகுது. தளத்தோட வரப்போகுது. ஸோ நாங்க படிச்ச மாதிரி 3 விசைகள் தொழிற்பட்ட ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? மெயினான கண்டிஷன் உண்டு. 3 விசைகள் சமாந்தரமாக இல்லாட்டி 3 விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். ஸோ சந்திக்கணும். இங்க இருக்க போறாரு இந்த மாறுதாக விசை ரியாக்ஷன் இந்த இடத்துல இருக்க போறாரு. அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து வர போறாரு. இது பேசிக்கான கன்செப்ட். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் சரிக்கிறேன்னு வைப்போம். இந்த எக்ஸை இன்னும் சரிக்கிறேன். ஸோ எப்பயுமே அங்க என்ன நடக்க போகுது? புவியீர்ப்பு மையத்திலிருந்து தான் நிறை தொழிற்படும். புவியீர்ப்பு மையத்துல தான் நிறை தொழிற்படும். அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இப்போ இதை நான் கீறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், பாக்ஸின் விளிம்பு இங்க இருக்குது. ஆனா இவர் வந்து விசை வந்து இந்த இடத்துல தான் வெட்டு போறாரு கீழே தளத்தை. உராய்வு விசை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உராய்வு விசை எப்பயுமே என்ன நடக்க போகுது? தளத்தோடையே தான் இருக்க போகுது. பிரச்சனை இப்படி இருக்கு. ஸோ இந்த வழியில பாருங்க பார்ப்போம். இப்ப எங்களுக்கு இந்த பொருள் சமநிலையில இருக்குமா? இருக்காது. ரீசன் என்ன? இப்ப இந்த மறுதாக்க விசை இந்த பாயிண்ட்ல தொழிற்படையல. ஏன் தொழிற்படையலாது? மறுதாக்க விசைன்னு என்னது? இந்த பெட்டி மேல இந்த நிலம் கொடுக்கிற விசை. அந்த பாக்ஸ் மேல இந்த ஃப்ளோர் வந்து கொடுக்குற விசை, மேற்பரப்பு கொடுக்குற விசை. ஸோ கட்டாயம் என்ன நடக்கணும்? ரெண்டும் தொடுகையில் இருக்கிற புள்ளியில தான் கொடுக்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த மருதாக்கம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வந்திருக்கும். ஆனா மேக்சிமம் இவ்வளவு தூரம் வரல, இவ்வளவு தூரம் தான் வரல. அதை விட இங்கால வரையல இவரால. ஏன்னா பாக்ஸ் இல்ல. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட பற்றி பாருங்க. இந்த பாயிண்ட பற்றி பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? இந்த 2 விசைகளும் ஓகே இந்த பாயிண்ட்லயே இருக்கு. ஆனா இங்கால பாத்தீங்கன்னா வெயிட் ஒரு கூறு இருக்குது. அதாவது வெயிட் இருக்க போகுது. வெயிட்டுக்கு அதுக்கு இடையில வெயிட் தொழிற்பட போகுது. அதுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்ப என்ன நடக்க போகுது? ஒரு மொமெண்டம் வரப்போகுது. அதாவது விசை திருப்பம் வரப்போகுது. ஸோ விசை திருப்பம் வந்தா என்ன நடக்க போகுது? இந்த பொருள் சுழல போகுது. இந்த பாயிண்ட் பத்தி சுழலும். ஸோ சுழலும்னு சொல்றதை விட இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? இந்த பொருள் வந்து கவிழுதுன்னு நாங்க இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். கவிழ போகுது. ஸோ இதைத்தான் கேட்டிருக்காங்க. எந்த குற்றி முதல்ல கவிழுது? ஆனா முக்கியமான பாயிண்ட் தந்திருக்காங்க என்னது? இந்த ஒரு குற்றியும் வழுக்கையில. ஸோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இப்படி இருக்கும்போது, ஆரம்பத்துல இவ்வாறு இருந்துச்சுன்னா இந்த தளம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இவ்வாறு இருக்கும். இந்த இடத்துல நேரா பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் இருக்கு. விழும்போது என்ன நடக்க போகுது? மட்டுமட்டா விழுதுன்னா கவிழுதுன்னா என்ன சந்தர்ப்பத்துல வரணும்? கட்டாயமா இதுக்குள்ள வந்திருக்கணும். இதுக்குள்ள வந்திருப்பேன். இந்த பாயிண்ட்ல இருக்கிறனால மட்டுமட்டா கவிழ்ற சந்தர்ப்பம். அதாவது இந்த பாயிண்ட்டுக்குள்ள வர.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சரிக்க என்ன நடக்க போகுது, இந்த கோணம் தான் குறையுது. சரிக்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இடம் மாறையில. ஆனா இந்த பாக்ஸ் வந்து என்ன செய்ய போறா, சுழல்ற இந்த பக்கமா வார வந்து ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த கோணம் வந்தோடனே, சரிவு கோணம் இதா வந்தோடனே இதை விட நீங்க சரிச்சீங்கன்னா விழுந்துரும். இதுதான் கன்செப்ட். ஸோ அதாவது என்ன மீனிங்னா, ஆகக்கூடிய கோணம் சாய்தளத்துல சரி கோணம்னா என்ன நடக்கணும், இந்த கோணம் ஆக கூடவே இருக்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஈல பாத்தீங்கன்னா கட்டையா இருக்கு. ஸோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, இதுல நீங்க கீறி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எக்ஸாம் பேப்பர்ல தரும்போது நீங்க கீரியே பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கும் கீறிட்டு ஒரு கூட இந்த ஆங்கிளை பார்க்கணும். இந்த ஆங்கிள் வந்து மிக பெருசா இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ரேசிங் கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, மிக மிக சின்ன கட்டையா தான் இருக்கும். ரீசன் என்ன, வேகமா ஓடும்போது கவிழாம இருக்கணும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்யறது, மிகவும் கட்டையா இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் என்ன, இதை வச்சு நீங்க பேசிக்கா இந்த லாஜிக்கை வச்சே சொல்லிடலாம். என்னது, இப்போ உதாரணமா ஒரு பொருள் வந்து கவிழணும்னா என்னென்ன இருக்கலாம், இப்போ இந்த கோணத்தை வச்சுதான் உண்மையிலேயே பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி 2 இன்க்ல 1 போயிட்டுல இருக்கும். இது மேல 2 கீழே 1 இந்த ரேஷியோல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரும். ஒரு இரு சமபக்க முக்கோணியா இருக்கலாம், இல்லாட்டி சமபக்க முக்கோணியா இருந்தா 2க்கு 1 2:1 ரேஷியோல இருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதுல இருந்து இந்த கோட்டையும் கீறிட்டு இதுக்கான ஆங்கிளை பார்த்தீங்கன்னா சரி. இவ்வாறு எல்லாத்துக்கும் பார்க்கலாம். ஸோ இதுல பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பேப்பர்ல தரும்போது நீங்க வடிவா உங்களுக்கு ஈஸியா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா இதை விட இன்னொரு லாஜிக்கும் யோசிக்கலாம். என்னது, இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த ஈக்கு வந்து கவிழ்றதுக்கு கூட கொண்டு நாங்க கொண்டு போக வேண்டியிருக்கும். ரீசன் என்னன்னா, இப்ப கட்டியா தானே இருக்க போற. ஸோ கட்டியா இருக்கும்போது என்ன நடக்க போகுது, கவிழ மாட்டேன், லேஸ்ல கவிழ மாட்டேன். அதே மாதிரி என்ன நடந்திருக்குது, இந்த நீளமும் கூடவா இருக்கு. ஸோ நார்மலாவே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த நீளம் கூடிச்சுன்னு என்ன நடக்கிறது, கவிழ்றதுக்கான சான்ஸ் குறைவு. இப்ப நாங்க என்ன பார்க்கணும்டா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கான தூரம் குறைவா இருக்கிறத பார்க்கணுமா, கூடவா இருக்கிறதா பார்க்கணுமா. முதல்ல கவிழணும்டா, சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்தான தூரம் என்ன செய்யணும், கூடவா இருக்கணும். உயரமான பொருட்களை வந்து நீங்க கொஞ்சம் தட்டி விட்டாலே, மேல தட்டி விட்டீங்கன்னாவே சரிஞ்சிடும், கவிழ்ந்துடும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் என்னது, எந்த பொருள்ல கூடவா இருக்கு உயரம். இதுல வந்து கிட்டத்தட்ட 2:1 ரேஷியோல வரும். இதுல நடுவுக்குள்ள வரும், இந்த இடத்துல நடுவுக்கு, இந்த இடத்துல நடுவுக்கு. ஸோ எங்களுக்கு கண்டுபிடிச்ச என்னது, சியும் டியும் ஒரே உயரம். ஸோ இப்போ அடுத்தது பார்க்கணும், இது வந்து இந்த தூரம் கட்டையா இருக்கு, தூரம் குறைவா இருக்கு. ஸோ இந்த தூரம் குறைவா இருந்தாலும் விழுறது கவிழ்றதுக்கு சான்ஸ் கூட. கோணத்தை வச்சு தான் பார்க்கணும், அதை விட ஷோர்ட்டாகி பார்க்கலாம்னா இவ்வாறு பார்க்கலாம். இந்த தூரம் யாருக்கு குறைவா இருக்கு, சிக்கு தான் குறைவா இருக்கு. ஸோ உயரத்தையும் தூரத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோணம் தான் என்னவா இருக்க போகுது, குறைவான கோணமா இருக்க போகுது. ஸோ இந்த கோணத்துக்கு இந்த சாய்தளத்தின கோணம் சரிவு வந்து சமனாகும் போது மட்டுமட்டா கவலை போற, அதை விட கொஞ்சம் கூட்டினீங்களா கவிழ்ந்துடுவார். ஸோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது, முதல்ல கவிழ்றது சியா தான் இருக்க போற. ஸோ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய ஒரு வெட்டு மரம் ஒரு ஆதாரத்தின் மேலும் திணிவு அளக்கும் இயந்திரத்தின் மேலும் ஓய்வில் உள்ளது. ஒரு ஆதாரம் ஒன்றுல ஒரு புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய ஒரு வெட்டு மரம் ஒன்றை வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கீழே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மனிதன் ஆதாரத்தில் இருந்து திணிவளக்கும் இயந்திரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார். எக்ஸ் ஆனது மனிதன் பயணித்த தூரத்தை காட்டுகின்றது. எக்ஸுடன் திணிவளக்கும் இயந்திரத்தின் வாசிப்பின் மாறலை காட்டுகிறது எதுன்னு கேட்டிருக்கு, வரைவை கேட்டிருக்கு. ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு கிராஃப்னு தந்தா நாங்க ஏற்கனவே தொடர்ச்சியா நான் சொல்லிட்டு வருது என்னது, என்ற அளவுக்கு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண பாருங்க. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் எக்ஸ்ல அந்த இயந்திரம் காட்டுற வாசிப்பு வந்து என்ன, உண்மையிலே என்னவா இருக்கும், ஒரு இயந்திரம் காட்டுற வாசிப்புனா இதுல என்னவா இருக்க போகுது, மறுதாக்க விசை. அந்த மறுதாக்க விசையை வச்சுதான் இவர் என்ன சொல்றாரு, வாசிப்பை காட்ட போறார். ஸோ இப்போ ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யலாம், மறுதாக்க விசையை நீங்க படத்துல குறிச்சிடலாம். இந்த படத்திலேயே நீங்க குறிச்சிடலாம். ஸோ குறிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது, மறுதாக்க விசையை ஃபர்ஸ்டா குறிச்சிடணும். ஸோ இதுதான் முக்கியமான போய் நீங்க இப்ப செய்ய வேண்டிய முதலாவது வேலை. ஸோ இப்போ அடுத்தது வந்து எங்களுக்கு என்ன காணணும், இந்த இடத்துல இருக்கிற மறுதாக்கம். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, இந்த இடத்துலயும் ஒரு மறுதாக்கம் இருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனா ஒரு தொடர்பு வேணும். எக்ஸுக்கு இங்க இருந்தான தூரம் எக்ஸ்ன்னு தெரியும். இது R2 மறுதாக்கத்துக்கான தொடர்பு தேவை. இது நிறைய நாங்க எம்ஜின்னு வைக்கலாம் இவர்கிட்ட நிறைய. ஸோ இவ்வளவுக்கு இடையில ஒரு தொடர்பு எடுக்கணும்னு என்ன செய்யலாம், இவர் சமநிலையில இருக்கிறனால ஏ பற்றி ஒரு திருப்பத்தை எடுக்கலாம். ஸோ ஏ பற்றி திருப்பத்தை எடுத்தா என்ன நடக்கணும், இவர் வந்து இக்லிபிரியத்துல இருக்கிறனால கட்டாயமா பலஞ்சுழி திருப்பம், அதாவது கிளாக் வைஸ்ல வர திருப்ப மொமெண்டமும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வர அந்த மொமெண்டமும் ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா இந்த பொருள் வந்து ஓய்வில் இருக்கிற சமநிலையில் இருக்கிற.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது, திருப்பம் எடுத்தீங்களா ஏ பற்றி, ஏ இந்த பாயிண்ட் பற்றி எடுத்தீங்கன்னா mg இன்டு எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, R2 இன்டு இந்த டிஸ்டன்ஸ் எல்லுன்னு வைப்போம். ஸோ R2 இன்டு எல். ஸோ இப்போ என்ன தேவை, R2 வந்து எக்ஸோட எப்படி மாறுது, அதாவது R2 வந்து y-ல வரணும், கிராஃப்ல y ஆக்சிஸ்ல R2 வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை ஒழுங்கமைக்கணும். ஸோ R2-வை நீங்க இந்த இடத்துல வச்சுக்கொண்டு எல்ல நீங்க என்ன செய்யலாம், மெட்ட பக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா mg/l வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாறி. ஸோ அதை தனியா வச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் இது என்ன வடிவத்தில் வந்திருக்கு, இது y is equals to mx வடிவம். y is equals to mx வடிவம். m என்று எடுக்கிறேன் கேபிட்டல் M. ஸோ mx. ஸோ y is equals to mx வடிவம் எப்படி வரப்போகுது, உற்பத்தியின் ஊடாக போயிட்டு ஒரு நேர்கோட வரப்போகுது. ஸோ டிரெக்டாவே நீங்க இப்ப ஆன்சரை சொல்லலாம். உற்பத்தியினூடாக போயிட்டு ஒரு நேர்கோட்டு வரைவு. ஸோ எத்தனையாவது ஆன்சர் இருக்க போகுது, முதலாவது ஆன்சர். ஏன்னா உற்பத்தியிலேருந்து போற வரைவா இருக்க போகுது. ஸோ இவ்வாறு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். மெல்லிய சுவர் உள்ள உருளை பாத்திரம் ஒன்று ஓர் ஏரியில் மிதக்கின்றது. நேரம் t= நோட்டில் பாத்திரத்தின் அடியில் ஒரு சிறிய துவாரம் ஆக்கப்பட்டு பாத்திரம் ஒரு மாறா வேகத்துடன் அமழுமாறு பாத்திரத்தின் உள்ளே ஒரு மாறா வீதத்தில் நீர் பாய விடப்படுகிறது. ஸோ கீழே ஒரு சிறிய ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்காங்க, துவாரம் உண்டு. ஸோ அதனால தான் என்ன நடந்திருக்கு, மாறா வேகத்தோட அமல்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க, நீரை பாய விடுறாங்க. நேரம் t-ல h1 என்பது பாத்திரத்தின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள நீர்மட்டங்களின் உயரங்களோட வித்தியாசம் தந்திருக்காங்க. அதே மாதிரி h2 உண்டா பாத்திரத்தின் மேலே இருக்கிற படத்திலே காட்டியிருக்காங்க, பாத்திரத்தின் மேலே இருக்கிற பகுதிக்கும் வெளியிலே இருக்கிற அந்த தண்ணியின் மட்டத்துக்கு முடியலான வித்தியாசம், உயர வித்தியாசம் என்ன தந்திருக்காங்க, எப்படி மாறுதுன்னு இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என்னது, கிராஃபை தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப்ங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எடுத்தா தான் உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடியதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு இந்த பொருள் வந்து சமநிலையில இருக்குதுண்டா யோசிச்சு பார்ப்போம், இதுல வந்து எப்படி இந்த பொருள் சமநிலையில இருந்திருக்கு. ஸோ எவ்வாறு இருந்திருக்கும், கட்டாயமா இந்த தண்ணிக்கு ஒரு நிறை இருந்திருக்கும், இந்த உள்ளுக்குள்ள இருக்க தண்ணியும் வெளியில இருக்க தண்ணியும் உண்டு. ஸோ இந்த தண்ணிக்கு ஒரு நிறை இருந்திருக்கும், அதே மாதிரி இந்த பாத்திரத்துக்கு ஒரு நிறை இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் எது பேலன்ஸ் பண்ணியிருக்கும், இவரால வந்த மேலுதைப்பு தான் பேலன்ஸ் பண்ணி இருக்க போற. இதுதான் முதலாவது பாயிண்ட், மேலுதைப்பு தான். இந்த பாத்திரத்துக்கு வந்து இவர் தான் மேலுதைப்பு வழங்கியிருப்பார், அப்த்ரஸ்ட். ஸோ இந்த அப்த்ரஸ்ட் தான் என்ன நடந்திருக்கு, வெயிட்டை ஈக்குவேட் பண்ணியிருக்க. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியாது எவ்வளவு தண்ணி உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு. ஸோ நாங்க ஒரு இது ஒரு ஊகம் ஒன்று எடுத்தோம்னா இதுல வந்து நிறைய தண்ணியில நிறைய எம்ஜின்னு வைப்போம், அதாவது உள்ளுக்குள்ள இருக்க இந்த தண்ணியில நிறைய எம்ஜின்னு எடுத்தா இப்போ எங்களுக்கு தெரியும் இவர் வந்து என்னவா இருக்க போற, அவர் வந்து இன்னொரு தெரியும். ஸோ அதை நாங்கள் W வைப்போம். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது, இவ்வளவு தண்ணியால வாரது, தண்ணியால வார அமுக்கத்துக்கு, தண்ணியால வார அப்த்ரஸ்டுக்கு. ஸோ இப்போ இந்த அப்த்ரஸ்ட் என்னவா இருக்க போகுது, எங்களுக்கு பரப்பு தெரியாது. எங்களுக்கு தெரியும் U = VRG, கனவளவு போடணும், எங்களுக்கு ஏரியா தெரியாது. ஸோ தெரியாட்டி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஈக்குவேஷன் எடுக்கும்போது எங்களுக்கு 2 வேரியபிள் இருந்தா காணும், அதான் மெயினான. 2 மாறிகள் இருந்தா காணும். கன்ஸ்டன்ட் எத்தனையும் இருக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, பரப்பு வந்து மாற போறது இல்லை. ஸோ அதை ஏரியா நீங்க வச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்தது, இப்போ இதுண்ட நீளம் தேவை. என்ன இப்போ எங்களுக்கு மொத்த நீளம் தேவை, இவ்வளவும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஸோ இதுன்னு நீளம் தேவை. ஸோ என்ன செய்யலாம், இதை H0 எடுத்தோம்னா H0 + H1 வரப்போம். H0 + H1 அடர்த்தி D எடுத்தோம்னா D × G. இதுதான் என்னது, அந்த பாத்திரத்துக்கு கிடைத்த அப்த்ரஸ்ட், மேலுதைப்பு. ஸோ இப்போ இந்த எம்ஜிக்கும் என்ன செய்யலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி நிறைய தானே, அதையும் நாங்க என்ன செய்யலாம், எம்முக்கு பதிலாக பீரோவை யூஸ் பண்ணலாம். ஸோ இவட்ட கனவுல என்னவா இருக்க போகுது, டி வந்து A இன்டூ இதே உயரம் சொல்லி இந்த H0 எடுக்க சொல்லி, ஸோ H0 இன்டூ அடர்த்தி D, என்ன ஒரே திரவம் தான் இருக்கு. ஸோ AH0 DG + W இருக்க போகுது. அந்த பக்கம் என்ன இருக்க போகுது, AH0 + H1 இன்டூ DG இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் என்ன இருக்கு, AH0 DG ரெண்டு பக்கம் இருக்கு. ஸோ என்ன வரப்போகுது, W = AH1 DG வரப்போகுது. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் என்னது, தண்ணீண்ட நிறை வந்து தண்ணீண்ட அடர்த்தி வந்து டென்சிட்டி மாற போறது இல்லை, கிராவிடேஷனல் அக்சலரேஷன் மாற போறது இல்லை, அதே மாதிரி இந்த பரப்பு மாற போறது இல்லை. ஸோ என்ன நடந்திருக்கு, டபிள்யூவும் மாறையில, ஏன்னா இது பாத்திரத்தின தண்ணி, பாத்திரத்தின நிற வெயிட். ஸோ கட்டம் இவ்வளவு மாறாட்டி என்ன சொல்லலாம், H1 வந்து மாறாம இருக்கணும். இது முதலாவது போய். ஸோ H1 மாறாதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபுல்லா நடந்திருக்கு ஒன்றுலையும் இன்னும் H1 மாறையில. ஸோ நீ ஜென்ரலா யோசிப்போம், ஒரு ஈக்குவேஷன் எடுத்து கண்டுபிடிச்சோம் என்னது, H1 மாறையில.
ஸோ இப்போ ஜென்ரலா யோசிச்சீங்கன்னா இப்ப இதுக்குள்ள தண்ணி வேற வேற என்ன செய்ய போறார் H2 வந்து சீரா குறைஞ்சிட்டு போறார். இவர் இதுக்குள்ள தண்ணி வருதுன்னு என்ன மீனிங் இவர் வந்து கீழ் நோக்கி வர போறார். ஆனா இதுல அதாவது இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப இதுக்குள்ளால தண்ணி வர வர H1 மாறாம இருக்கணும்னு என்ன செய்யணும் H2 சீரா குறைஞ்சிட்டு போவார். H1 மாறாதுன்னு ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடும். தண்ணி வருது H1 என்ன இந்த உள்ளுக்கு மட்டத்துக்கும் வெளி மட்டத்துக்கும் இடையிலான தூரம். ஸோ இந்த H1 குறைய போறார். சாரி H1 வந்து மாறாம இருக்க போறார். இந்த இவர் வந்து கூடுறார். இந்த தண்ணி மட்டம் கூட கூட H1 மாறாம இருக்கணும்னு என்ன செய்யும் H1 மேல போகுது. H1 என்ன படிச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள இருக்க தண்ணி மட்டத்துக்கும் வெளியில இருக்க தண்ணி மட்டத்துக்கும் இடையிலான உயரம். அது மாற இல்லையா? சோ என்ன நடந்திருக்கு H2 சீரா குறைஞ்சிட்டு வருது. சோ ஒரு கட்டத்துல என்ன நடக்க போகுது இந்த படத்திலேயே பாத்தீங்களா தெரியும் ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் இப்ப H1 வந்து H2க்கு ஈக்குவலா வரலாம். இப்ப இந்த இடத்துல வரும்போது என்ன நடக்கும் இதுல H1 இருக்க போது H2 வந்து 0 ஆக போறார் ஒரு கட்டத்துல. இவ்வாறு இதுல வந்து ஏன்னா இவ்வளவு நேரம் உள்ளுக்குள்ள நிரம்புற மட்டும் என்ன நடந்திருக்கு இந்த நீளம் வந்து மாறக்கூடாது H1 உயரம் மாறக்கூடாது. ஸோ H1 உயரம் மாறாட்டி என்ன நடந்திருக்கு இந்த உள்ளுக்குள்ள இருக்க தண்ணி கூறனால H1 மாறாம இருக்கு H2 குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்துல 0 ஆயிட்டு சீரா குறைஞ்சு 0 ஆயிட்டு. ஸோ 0 ஆன பிறகு அடுத்த நேரம் என்ன நடக்க போகுது கட்டாயமா வெளியில இருந்த தண்ணி டிரெக்டாவே இதுக்குள்ள வந்துடும். ஸோ டக்குன்னு என்ன நடக்கும் H1 0 ஆயிடும். ஸோ இதுதான் கன்செப்ட். ஸோ இப்ப நாங்க கிராஃபை பார்ப்போம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா H1 வந்து மாறாம இருக்குது. ஸோ கட்டம் என்னது இந்த ஆன்சர் பிள்ளை இந்த ஆன்சர் பிள்ளை. அடுத்தது H2 என்ன நடந்திருக்கு சீரா குறைஞ்சிட்டு வருது. H1 சீரா மாறாம கூடிட்டு இருக்குது மாறாம உயரம் கூடிட்டு இருக்கு. ஸோ கூட கூட என்ன நடக்க போகுது H2 வந்து சீரா குறைஞ்சு என்ன நடக்க போகுது 0 ஆகும் ஃபர்ஸ்டா. அப்படி குறைஞ்சு 0 ஆகும்போது எங்க இருக்க போகுது H2 0 என்ன மீனிங் அந்த தண்ணியின் மேல் மட்டமும் அதே மாதிரி இந்த பாத்திரத்தின் மேல் நுனியும் ஒரே மட்டத்துக்கு வந்துடும் H2 0 ஆகும். ஸோ H2 ஒரு கட்டத்துல 0 ஆன அடுத்த நொடி என்ன செய்யும் H1 டக்குன்னு 0 ஆகுமே ஃபர்ஸ்ட் அந்த இடைவெளி இருக்க போகுது. ஆனா ஒரு கட்டத்துல என்ன செய்யும் அந்த மேலே இருந்தும் என்ன நடந்திருக்கும் தண்ணி வந்துடும். H2 0 என்ன மீனிங் வெளியில தண்ணி இந்த மட்டத்துக்கு வந்துட்டு அடுத்த நொடி என்ன செய்யும் கட்டாயமா தண்ணி டிரெக்டாவே வந்துடும். இந்த துளைக்குள்ளால தான் வரணும் இல்லை. ஸோ டக்குன்னு 0 ஆகிடும். ஸோ இந்த விடையில பாத்தீங்கன்னா டிரெக்டாவே உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும் என்னது ரெண்டாவது ஆன்சர் என்ன H2 0 குறையுது H1 மாறாம இருக்கு. அப்படி H2 0 ஆன அந்த கணத்துல H1 வந்து திருப்பியும் டக்குன்னு 0 ஆகிடும். ஸோ இந்த வீடியோல முதல் 3 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த வீடியோல தொடர்ச்சியா இனி வினாக்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.